பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். அநேக நேரம் நமக்கு ஒரு எண்ணம் வரும், துன்மார்க்கனுக்கு என்னையா குறைச்சல், நாம தான் அவனை துன்மார்க்கன்னு சொல்கிறோம், அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, விரும்புகிறதெல்லாம் கிடைக்குது. ஐயா, நம்மளை தான் அவன் பார்த்து சொல்கிறான், நீ ஆண்டவர் ஓடினியே, உனக்கு என்ன கிடச்சிச்சு, ஓடி போனனால என்ன, நான் இருக்கிற மாதிரி கூட இல்லை. சில நேரம் நிந்தைகள் கூட வருகிறது. சில நேரம் மற்றவங்க சொல்கிறாங்க, என்கிட்டே கேட்பாங்க, இயேசுவை பற்றி பேசுகிறீங்களே, முதல்ல உங்களுக்கு கண்ணு தெரியக்கூடாதா, உங்களுக்கு அந்த இயேசு கண்ணை கொடுக்க மாட்டாரா? அப்படி கேட்கும் போதெல்லாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். அடுத்த நிமிஷமே என் மனசுக்குள்ளே வரும், என்ன வரும்? நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சங்கீதம் 69:20 வரும். ஆனால் அடுத்த கணமே எனக்காக பரிதவிக்கிறவர் ஒருவர் உண்டோ என்று பார்த்தேன்னு தாவீது சொல்லிட்டு ஒருவனையும் காணோம்னா, ஆனால் எனக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. இன்றைக்கும் உங்களுடைய வேதத்தை தயவு செய்து எல்லாரும் கையில் எடுத்து 73ஆம் சங்கீதத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து எல்லாரும் 73ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து எடுப்பீங்களா? அல்லேலூயா. துன்மார்க்கர் ஏதுவான வெற்றி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கர் ஏதுவான வெற்றி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, நன்றியா நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தாலில் பாடு, நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தாலில் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார், எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார், கலங்கிடாதே திகைத்திடாதே, கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும், கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும், நன்றியா நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தாலில் பாடு, நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, ஆக உள்ளத்தால் என்று பாடு, உனதுள்ளத்தால் என்று பாடு.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? சுத்த இருதயம். அதனாலதான் தாவீது கேட்டான், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியிலே புதுப்பியும். இயேசுவும் சொன்னார் மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், தேவனை தரிசிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர் தான். ஆனாலும் அங்கதான் புள்ளி வச்சாச்சு. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஏன் தெரியுமா? துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில், துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கானல் நீர் பாலைவனத்தில் போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் தண்ணி ஓடுற மாதிரி தெரியும். கிட்ட போய் பார்த்தா என்ன செய்யாது? ஒன்றுமே இருக்காது. துன்மார்க்கருடைய வாழ்வு, சங்கீதக்காரன் சொன்னான், துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களாம்? காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். துன்மார்க்கரின் வாழ்வோ அழியும். ஆனா துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது உனக்கு எனக்கும் கூட விசுவாசம் போயிடும். ஏன்? வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில், ஒரு உத்தமனாய் இருக்கிற நீயோ, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற நானோ, அல்லது ஆண்டவரையே தேடி நிற்கிற நீங்களோ, யாரா இருந்தாலும் ஒரு துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது என்ன வருது? துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல். வீம்புக்காரன் என்னது? ஆண்டவர் அற்புதம். ஆமாம் ஆமாம், ஆண்டவர் உனக்கு செய்யட்டும் பார்ப்போம். வீம்பு பேசுவாங்கள்ல, எத்தனை பேர் வீம்பு பேசி கடைசியில் ஒன்றுமெல்லாம் புலம்புனவனு உண்டு. நல்லா வயசு இருக்கும்போது வீம்பு பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணீர். ஐஸ்வர்யவான் நேரத்துக்கு ஒரு ஆடை, நினச்ச சாப்பாடு. ஆனால் லாசர் நிலை என்ன? மேசையிலிருந்து சிந்திர துணிக்கையினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் போய் நரகத்துக்கு போன பிறகு அவன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தா யார் கண்ணுக்கு தெரியுறா? லாசர் தெரியுறான். லாசர் அங்கே தெரியும் போது இவன் இருக்கிற இடத்த பார்க்குறான். அப்பா வெக்க தாங்கலையப்பா, தாங்கலையப்பா, என் நாக்க குளிர பண்ணுறதுக்காக ஒரு சொட்டு தண்ணீர். எனக்கு அன்பார்களே, ஒரு காலம் வரும், நிச்சயமாக உணர வேண்டிய காலம். ஆனால் தான் சங்கீதக்காரன் கேட்கிறான், 119ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சங்கீதக்காரன் இன்னும் கேட்கிறான், 25ஆம் வசனத்தையும் வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் எனக்கு உணர்வை தாரும். 34ஆம் வசனத்தில் கேட்கிறான், எனக்கு ஒரு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு அதை கேட்கொள்வேன். 45ஆம் வசனம், மிக உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் துன்மார்க்கருடைய வாழ்வை நாம் பார்த்துட்டோம்னா அது கானல் நீர். பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். கிட்ட போய் பாருங்க, அவன் வாழ்க்கையை அப்புறம் நீங்கள் அடுத்த நிமிஷம் சொல்லுவீங்க, ஆமாம் ஆமாம் நாங்களும் தான் பார்த்தோம்ல. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் அவன் யாரு? முதலாவது வீம்புக்காரன். வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நமக்கு பொறாமை வருது. அவன்லாம் நல்லா தானே இருக்கான், அவன்லாம் எப்படி இருக்கிறான், பெரிய வீட்டை கட்டியிருக்கான். கிட்ட போய் பாருங்க. ஏன்னா நம்ம பாடுவோம், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் அற்புதமில்லதும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் அற்புதமில்லதும்,
குடுவிட்டு உன் ஆவி போனா குடமுன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளெல்லாம் வீழ்நாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீழ்நாளாய் கருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்த மாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. நல்ல கவனிங்க. துன்மார்க்கருடைய வாழ்வை நீ பார்த்தாலும் சரி, நான் பார்த்தாலும் சரி, நீதிமானே பார்த்தாலும் பொறாமையாக இருக்கும். ஏன் பொறாமை வருது? துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஏன்? மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. சாகிற வரைக்கும் துன்பமே இல்லாத மாதிரி தெரியும். செத்த பிறதான் எல்லாம் வெளியே வரும். எனக்கு கண்பார்வை பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எப்படி? தேவன் ஒருவனுக்கு, அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்னென்ன இச்சை வச்சாலும் அத்தனையும் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பாதி நாள்ல சொல்லாம கொள்ளாம போயிடுறான். நீ ஏன் வாழ்நாள்ல பாதியில சாகணும்? எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும். ஏன்னா அவன் வீம்புக்காரன், அவன் மேலே பொறாமை கொள்ளும். ஏன்னா அவனுக்கு சாகிற வரைக்கும் மரண பரியந்தம் இடுக்கண் இல்லை. அவர்களுடைய பலன் உறுதியா. ஏன்னா இடுக்கண்ணா என்னது? துன்பம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். இடுக்கண் ஞானியை கூட பைத்தியக்காரனாக மாற்றிவிடும். மறந்துடாதீங்க. யோபு நல்ல ஞானம் உள்ளவன், ஆனா பைத்தியக்கார மாதிரி புலம்பலையா? சர்வ வல்லவர் என்னோடு இருக்கும்போது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், புலம்பி செத்தான்ல. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இடுக்கண் ஞானியை கூட பைத்தியக்காரன் ஆக்கிறோம். எவ்வளவு பெரிய மனுஷனை! ஏன்னா நல்ல வேத வல்லுநர்கள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவர் மகள் இறந்த உடனே அவருடைய வாயிலிருந்தே வந்துச்சு, நான் என்ன போய் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம். அப்போ தான் பாஸ்டர் சுந்தரம் பிரசங்கம் பண்ணார். யோபு 33:13 வச்சு என்ன பேசினார்? அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? ஆண்டவர்கிட்ட போய் வழக்காட முடியுமா? ஏன்னா கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு, எடுப்பதற்கும் உரிமை உண்டுல்ல. எந்த நிமிஷம் வேணாலும் சரி, எப்போ வேணாலும் சரி நம்மளை பார்த்து வாப்பான்னா சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக நாம் நிற்கணும். எனக்கு அன்பானுளே, அநேக நேரம் நீதிமானுக்கு கூட இந்த பொறாமை வந்துடுது. என்னையா மரண பரியந்தம் அவன் சாகிற வரைக்கும் நல்லா தானே இருக்கான், ஆனால் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? துன்மார்க்கரின் முடிவோ அழிவு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் கூட நம்ம நடந்துடக்கூடாது. ஏன்னா அழகா சொல்லியிருக்காரு, மரண பரியந்தம் அவர்கள் இடுக்கண் அடைவதில்லை. அது மட்டுமில்ல, அவர்கள் பலன் உறுதியாயிருக்கிறது. நாம தான் ஏன் பலவீனம் பலவீனம் பலவீனங்கிறோம்.
அவங்க பலன் நல்லா தானே இருக்குது. பார்க்குறக்கு எல்லாம் மின்னுவதெல்லாம் பொண்ணாக தான் தெரியும். கிட்ட போய் பாருங்கள் கவரிங்காக என்னன்னு. இன்றைக்கி கவரிங்க்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா டிவியில் காட்டிடுவோம், இதை கழுத்தில் போட்டு போகலாம், நீங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். வேலை பார்த்தா 499 ரூபா. ஏன்னா அந்த 1 ரூபா திருப்பி தரமாட்டாங்க சொல்லுவாங்க, பாட்டா கடையில் பில்லு போட்ட மாதிரி. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன இருந்தாலும் அது கொஞ்ச நாளில் என்ன ஆகும், கருத்து போய் தெரிஞ்சிடும். எனக்கு அன்பான பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த நகரத்தின் கற்கள் வீதிகளில் கொட்டுண்டு போயிற்ற புலம்பல் 4:1 வாசிக்கிறோம். ஐயோ பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளிலும் கொட்டுண்டு போயிற்று. தங்கத்துக்கொப்பான சியோன் புத்திரர் கைவேலையான களிமண் பாண்டங்களாய் போனார்களேன்னு எரேமியா புலம்புனார். துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு காகித பூவோடு தான் அழகாக இருக்குது. அதுக்காக தலையில் வைக்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு ஐஸ்வர்யவானுக்கு தெரியலை, கீழே இருக்கும்போது மேலே போனப்பறம் தான் ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கான், அவங்க கூட இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதியா, அவர்களுக்காவது நீ நாள் அனுப்பு. அதனால் அவங்களுக்கு அநேகர் இருக்கிறாங்கப்பா. நீ அங்கே இருக்கும்போது சம்பீரமாக வாழ்ந்த லாசரு தரித்திரனாக இருந்தான், இங்கே தேற்றப்படுகிறான், நீ வேதனை அனுபவிக்கிறாயினார். துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது இந்த பூமியில் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே சாவான். வேதம் அழகாக சொல்லியிருக்கு. பலன் உறுதியாக இருக்குது. அது மட்டுமல்ல, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் நரர்னா யாரு? மனிதர். என்ன நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடைகிற உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை அவங்களுக்கு இருக்கும். எனக்கு என்னையா குறை, எனக்கு என்னையா குறைம்மா. பெருமை சரப்பணினா நெக்லஸ், சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. நல்லா கவனிங்க, கொழுப்புள்ள கண்ணு வந்துன்னா பார்வை தெரியாது, மற்றவங்களுடைய இதுதான் தெரியும். நாங்கள் எப்படி இருக்கோம், நீ போய் என்னத்தை கண்ட? எத்தனையோ பேர் என்கிட்ட தான் கேட்குறாங்க, உனக்கு கண்ணு தெரியலப்பா. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தானே உட்காந்துருக்க. எனக்கு அன்பானுடைய அவர் எதுக்கு வச்சிருக்காரு? அவருடைய சித்தம் என்னில் விளங்க, சித்தம் என்னில் விளங்க, என்னை படைத்தீரே உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனான, எனக்கெல்ல ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தே, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே, இந்த உலகத்தை நீ படைத்தே, எல்லா உரிமையும் எனக்கு அளித்தே, தம்மை என்னில் விளங்க, என்னை படைத்தீரே உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனான, எனக்கெல்ல ஆனந்தம்.
அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு, ஆனா அவன் எப்படி இருக்கான்? சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானவரியந்தம் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் அந்த வழியாகவே, எந்த வழியில வந்துச்சோ அப்படியே தான் திரும்பி போகுது. அதோ அந்த வழியா போறாங்க. அதோட அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோன்னு கூட சொல்லுவான். இதோ இவர்கள் துன்மார்க்கர். அதுதான் துன்மார்க்கர். யாரு? இவங்க தான். இந்த துன்மார்க்கருக்கு வருகிற வித்தியாசம் நீதிமானுக்கு இருக்கிற வித்தியாசம் உண்டு. இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவுகிறேன். நான் வாதிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்துச்சு. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி, எப்ப கீழே விடுவான்னு தெரியாது, தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். சறுக்கலான இடங்களில் வைத்தீர், நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில், நல்ல கவனிக்க, எவ்வளவு? 60 நொடி. ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். காரியம் அறியாத மூடன். அவர் கடைசியில் சொல்றார், 23 வசனத்தை பாருங்க, மிக அழகாக எழுதியிருக்கார். 22. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அதுதாங்க பாக்கியம். துன்மார்க்க ஆண்டவரோட இருக்க முடியுமா? துன்மார்க்க நீதிமான்கள் சபையிலும் பாவிகள் நிலை நிற்பது இல்லை. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் அவரோட இருக்கிற பாக்கியம். அதுதான் சொல்றாரு, நான் குற்றம் விருதாவாகவா என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை அறிகிறேன், கழுவுறேன். நான் காரியம் அறியாத மூடன்கிறார். காரியம் அறியாத மூடன். அவங்க இப்படி ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் வாரிக்கொண்டு போகிறாங்க. நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். நான் மரித்தாலும், தாவீது சொன்னான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, சிலெல்லாம் பரவசப்படுறீங்க. ஒரு நாளும் மனுஷனை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. அவர் வார்த்தை அவர் என் வாயில் வச்சார், பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் உங்களை மாதிரி தான். ஆண்டவர் கழுதையை கூட கொண்டு பேச வைப்பார். ஆனால் ஜெபம் பண்ணுங்க, இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ கட்டுமான பணி கூட இன்னும் செய்யப்படுவதற்கு இருக்குது, ஆனால் முடியலை. நீங்களும் ஜெபிங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வேனுக்கே செலவழிக்கிறோம். அதே 12 மாதம் கூட்டி பாருங்க, 2,40,000 ரூபா. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட்டு வந்தால் அதே 10 லட்ச ரூபாய்க்கு ஓடி போயிடும். 14 லட்சத்துக்கு வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவர் எங்கிருந்தாவது, எத்தனையோ பெரிய கோடீஸ்வரன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உண்டு. ஆண்டவர் அங்கேருந்து ஒரு நல்ல வேனை, ஏன்னா ஒரே டயத்தில் உட்கார வச்சு கூப்பிட்டு வர மாதிரி ஒரு சீட்டட் வேனாக இருக்கணும். அதே சமயத்தில் டீபோர்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா வருஷம் எங்களால் எஃப்சி கட்டி முடியாது, அது இதை விட பெரிய பாதிப்பாக இருக்கும். ஓன்படாக இருக்கணும். இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, திருப்பி ஆலயம் முடிஞ்சவொடனே கொண்டு விடுறதுக்கு
ஒருவேளை சுகவீனம் பலவீனத்தில் இருக்கவங்களை கூட்டிகிட்டு போக. ஏன், எத்தனையோ கணவன் மனைவி பார்வையற்றவங்க 2 பேரும் சில நேரத்தில் ஆஸ்திரி போகிற கூட யாரும் இல்லை எங்களுக்கு உதவிக்குன்னு நிற்கிறதை பார்க்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்கலாம், ஐயா நாங்கள் எப்படி இதுக்கு தொடர்பு கொள்வது, தூரத்தில் இருக்கிறோம் ஆனால் உதவி செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்னீங்கன்னா, இதில் ஃபோன் நம்பர் 2 வருது. அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் தனி நம்பர் உண்டு, உங்களுக்கு சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்றவங்க கேளுங்க, போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உண்டு. 36 35 38 89 63. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னீரே. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அழிந்து போவதை கர்த்தர் விரும்பவே இல்லை. எசேக்கியேலில் வாசிக்கும் போது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் சாவது எவ்வளவேனும் கர்த்தருக்கு பிரியமும் கிடையாது. அவன் மனம் திரும்பி வாழ்வதையே எதிர்பார்க்கிற கர்த்தர். அதனால்தான் இப்பொழுதும் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவரிடத்தில் உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் சொல்லுவீங்களா? உங்கள் வேதனைகளை சொல்லுவீங்களா? உங்களை வியாதியின் கொடுமைகளை சொல்லுவீங்களா? யார்கிட்டையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்க காதலை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன் பெருமூச்சை கூட கேட்கிற ஒரு ஆண்டவர். அன்றைக்கு எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் உன் பெருமூச்சை கேட்க நீ இருக்கிற இடத்துல இறங்கி வந்து என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னவர் காத்திருக்கிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐசியூ வார்டில் 1 வாரமாக சுகவீனத்தோடு இருக்கிறாங்களே, ஐயோ நல்ல சுகம் பெற்று வருவாங்களான்னு கண்ணீர் வடிக்கிறேன். அன்பு சகோதரருக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். தன் தாய்க்காய் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைக்காய், தன் பிள்ளைக்காய் கண்ணீர் வடிக்கிற தாய்க்காய், தன் மனைவிக்காய் கண்ணீர் வடிக்கிற புருஷனுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவருடைய கண்ணீர் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.